வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கிராமங்களுக்கு மாற்றப்படும் தேசிய நெடுஞ்சாலை டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டம். விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே காரணம். சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து செயல்பட அனுமதித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நடவடிக்கையால் ஆலையை மீண்டும் திறப்பதில் சிக்கல். விரிவான செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகளிலிருந்து கிராமத்துக்கு இடம் மாற்றப்படும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு பல்வேறு இடங்களில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு கிராமங்களிலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டு அந்த கடைகளை அருகில் உள்ள கிராமத்திற்குள் கொண்டு செல்லும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்களிலும் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திண்டுக்கல், திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டு தாமரைப்பாடி அருகே உள்ள கல்லாத்துப்பட்டி பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் உடனடியாக கடையை அகற்ற வலியுறுத்தியும் கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கடை அகற்றப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதேபோன்று தேனி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றி அல்லிநகரம் பகுதியில் கடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் கடைக்கு பூட்டு போட்டு ஊழியர்களை சிறைப்பிடித்தனர். மாணவர்கள், பெண்கள் அதிகம் நடமாடக்கூடிய இந்த பகுதியில் மதுக்கடை துவங்குவது கண்டிக்கத்தக்கது என்றும் தங்களுடைய எதிர்ப்பை மீறி கடை திறக்கப்பட்டால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வேலைக்கு போறவங்க, கோயிலுக்கு போறவங்க, தண்ணி எடுக்கிறவங்க, கடைக்கு போறவங்க இந்த பாதுகாப்பு நடக்கணும். இந்த பக்கம் ரோடுல கடை இருக்கும்போது நிறைய பிரச்சனை அதிகம். ஒன்றும் ஒரு நடக்க முடியாது, சரியான பாதுகாப்பு கிடையாது. இந்த இடத்துக்குள்ள கடை வந்துட்டா இனி இதை விட நீ மோசமாத்தே போகும். பெண்கள் நடக்கவே முடியாது. ஸ்கூல் குழந்தைங்க டியூஷனுக்கு போயிட்டு லேட்டா வர முடியாது. 5 மணிக்கு மேலே அந்த தெருவுக்குள்ள நடக்கவும் முடியாது. ஆம்பளையோட அநியாயம் தாங்க முடியாது. கடையை ரோட்ல வச்சு இந்த இடத்துக்குள்ள கடை எங்களுக்கு இருக்கக்கூடாது. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அகற்றப்படும் அரசு டாஸ்மாக் கடைகளை கிராமத்திற்குள் அமைப்பதற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் என்று சட்டசபையில் குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் விலைவாசி உயர்வு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். உறுப்பினர்களின் பேச்சுக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை அளித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, உர விலை உயர்வு, நெல்லுக்கான விலை நிர்ணயம், தொடர் டீசல் விலை உயர்வு ஆகியவையே இதற்கு காரணம் என்று விளக்கம் தந்தார். டீசல் விலை நிர்ணயம் தொடர்பாக தமிழக அரசின் மலிவு விலை உணவக செயல்பாட்டை ஒப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கை தவறு என்றும் சுட்டிக்காட்டினார். சென்னை மாநகராட்சிக்கு ஒரு இட்லிக்கு ஏற்படும் செலவு ₹1.86 ஆகும். எனவே சென்னை மாநகராட்சிக்கு ஒரு இட்லிக்கு 86 காசு இழப்பு ஏற்படுகிறது. இதுதான் உண்மையான இழப்பு. இவ்வாறு கணக்கிடாமல் தனியார் உணவகங்களில் விற்கப்படும் ஒரு இட்லியின் விலையான ₹10 ஒப்பிட்டு சென்னை மாநகராட்சிக்கு ₹9 இழப்பு என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இவ்வாறு ஒப்பீடு செய்துதான் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுக்கு குறைபலன், அண்டர் ரிகவரி என்று சொல்கின்றன. பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கையும் தவறு, எண்ணெய் நிறுவனங்கள் குறைபலன் என்று சொல்வதும் தவறு என்பதை நான் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு விலை கட்டுப்பாட்டுக்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் பட்டியலிட்ட முதல்வர், சென்னையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகளில் அடுத்த கட்டமாக மலிவு விலை உணவகம் திறக்கப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை மாநகராட்சி மூலம் 73 மலிவு விலை உணவகங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன. இந்த உணவகங்கள் மூலம் இட்லி ₹1க்கும், சாம்பார் சாதம் ₹5க்கும், தயிர் சாதம் ₹3க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 127 உணவகங்களை இன்று திறந்து வைத்துள்ளேன். ஆக மொத்தம் 200 மலிவு விலை உணவகங்கள் தற்போது சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த திட்டம் இதர மாநகராட்சிகளுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும்.
விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். முன்னதாக சென்னையில் மேலும் 127 இடங்களில் மலிவு விலை உணவகங்களை வீடியோ கான்பரன்சிங்கில் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மருத்துவர் கருணாநிதி வழக்கு தொடர்பாக தாங்கள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நிராகரித்து விட்டதாக கூறி திமுகவினர் சட்டசபையை செவ்வாயன்று புறக்கணித்தனர். பிரபல தனியார் மருத்துவமனைக்கு முதல்வர் ஜெயலலிதா வந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட பிரச்சினையால் மருத்துவர் கருணாநிதி என்பவர் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் டாக்டர் கருணாநிதி வெளிவந்துள்ள நிலையில் இப்பிரச்சினையை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து விவாதிக்க திமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதாகவும் சபையை ஒருநாள் புறக்கணிப்பதாகவும் திமுக சட்டசபை குழு தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். டாக்டர் கருணாநிதி என்கிற ஒரு மருத்துவர் 70 வயது நிரம்பி இருக்கக்கூடிய டாக்டர் மீது ஒரு அபாண்டமான ஒரு பொய் வழக்கு இந்த ஆட்சியில் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் சபாநாயகரிடத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று எழுதி தந்திருக்கிறோம். நேற்றைக்கும் எடுக்கவில்லை, எனவே இன்றைக்கும் அதை எடுக்கவில்லை. அதை கண்டிக்கக்கூடிய வகையில் மட்டுமல்ல, திரு அன்பழகன் அவர்களையும் திரு சிவசங்கர் அவர்களையும் 2 நாட்கள் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இன்றைக்கு நாங்கள் அவையை முழுமையாக புறக்கணித்து இங்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சட்டசபையை புறக்கணித்தாலும் இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் அறிவிக்க திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பின் சபைக்கு செல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதே நேரம் மார்ச் 30ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையை சீல் வைக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த நடவடிக்கையை இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் விதிகளை மீறியதால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மூடும்படி கடந்த 2010ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை அப்பீல் மனு தாக்கல் செய்தது. இதன் மீதான விசாரணை முடிந்த நிலையில் செவ்வாயன்று நீதிபதிகள் பட்நாயக் தலைமையிலான பெஞ்ச் தீர்ப்பளித்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் சுற்றுச்சூழல் விதிகளை மீறியதற்காக ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்துள்ளனர். ஆலையிலிருந்து கழிவுகளை வெளியேற்றியதன் மூலம் நீண்ட காலமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதற்காக விதிக்கப்பட்டுள்ள 100 கோடி அபராத தொகையை 5 ஆண்டுகளுக்குள் ஸ்டெர்லைட் நிறுவனம் செலுத்த வேண்டும் எனவும் பட்நாயக் தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இயங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் விஷவாயு கசிந்ததால் ஆலையை மூடும்படி மார்ச் 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவை இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு முன்பே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே தற்போதைக்கு ஆலையை திறக்க முடியாத நிலையே நீடிக்கிறது. எனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தை ஸ்டெர்லைட் நாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. 16 நாட்களுக்கு பின்னர் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமாக தாக்கி திருப்பி அனுப்பிய சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து மார்ச் 13ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற 19 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 16 நாட்களாக அப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து திங்கட்கிழமை முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். 600க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். மீன்பிடி உபகரணங்களான வலைகள், கயிறுகள் ஆகியவற்றை அறுத்தெறிந்து கடலுக்குள் வீசி எறிந்தனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் பதற்றத்துடன் கரை திரும்பினர். இதனிடையே மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தும் தாக்குதலுக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நம்மை தாக்க வரக்கூடிய இலங்கை கடற்படையை தடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய கடற்படை செயல்படவில்லை என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் தன்னுடைய சொந்த குடிமகனை காக்க தவறி இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக நாம் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம்.
இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் சம்பவம் ராமேஸ்வர பகுதி மீனவர்களிடம் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி நாட்டு தூதர் டேனியல் மஞ்சினி இந்தியாவை விட்டு வெளியேற உச்சநீதிமன்றம் விதித்திருந்த தடை செவ்வாயன்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மீனவர்கள் இருவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட இத்தாலிய கடற்படை வீரர்கள் சல்வத்தோர் லத்தோர் இருவரும் தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக உச்சநீதிமன்ற அனுமதியுடன் தாய்நாட்டுக்கு சென்றனர். அவர்களை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப இத்தாலி கடந்த மார்ச் 11ஆம் தேதி திடீரென மறுத்ததால் இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்சினி நாட்டை விட்டு வெளியேற உச்சநீதிமன்றம் மார்ச் 14ஆம் தேதியன்று தடை விதித்தது. இரு வீரர்களும் திரும்பி வருவதற்கு தான் பொறுப்பு என்று தூதர் டேனியல் மஞ்சினி எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததாலேயே தடை நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் எடுத்தது. இரு நாடுகளிடையே நடந்த பேச்சுவார்த்தையின் பலனாக இரு வீரர்களும் டெல்லிக்கு மார்ச் 22ஆம் தேதி வந்து சேர்ந்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் முன்பு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தின் 4 வார காலக்கெடு முடிவதற்குள் இரு வீரர்களையும் இத்தாலி திரும்ப அனுப்பியதால் தூதர் டேனியல் மஞ்சினி நாட்டை விட்டு வெளியேற விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கிக் கொள்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இத்தாலிய வீரர்களை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றத்தை மத்திய அரசு இன்னமும் அமைக்காததற்காக வருத்தம் தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர். அன்றைய தினம் சிறப்பு நீதிமன்றம் அமைப்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே இத்தாலிய வீரர்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளதற்கு இத்தாலிய அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2G ஊழல் குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழு முன்பு பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோர் ஆஜராக வேண்டுமென பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் குழு உறுப்பினருமான யஷ்வந்த் சின்ஹா வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்று டெல்லியில் பேட்டியளித்த யஷ்வந்த் சின்ஹா, கூட்டுக்குழு முன் பிரதமர் ஆஜரானால் பல உண்மைகள் வெளிவரும் என்பதாலேயே தான் கடிதம் அனுப்பியதாக விளக்கம் அளித்தார். கூட்டுக்குழு முன் ஆஜராக பிரதமர் தயக்கம் காட்டுவது ஏதோ உண்மையை அவர் மறைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்றும் சின்ஹா குற்றம் சாட்டினார். 2G அலைக்கற்றை ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா கூறி வருவதை சுட்டிக்காட்டிய சின்ஹா, கூட்டுக்குழு முன் ராசா ஆஜராகி தன் தரப்பு நியாயங்களை கூறினால் மன்மோகன் சிங், ப. சிதம்பரத்துக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் கூறினார். Way in which the JPC proceedings are being conducted by its chairman is scandalous. But for over 2 months, a meeting of the JPC has not been called. Various members, including me, have been demanding, please call a meeting of the JPC. Mr. Raja has written letters to the JPC chairman, to the Lok Sabha speaker, demanding that he be asked to appear before the JPC. He has cast serious aspersions on the conduct of the Prime Minister, on the conduct of the Finance Minister, Mr. Chidambaram. பிரதமரை காப்பாற்றவே ராசாவை சாட்சியம் அளிக்க அழைக்க கூட்டுக்குழு தலைவர் சாக்கோ மறுப்பதாகவும் யஷ்வந்த் சின்ஹா குற்றம் சாட்டினார். கோவில் மனைகளில் குடியிருப்போருக்கு வாடகை முறையை ரத்து செய்யவும், இலவச மனை பட்டா வழங்க கோரியும் ஆயிரக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் வீட்டு உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். பேரணியின் முடிவில் 1 கோடி கையெழுத்துக்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை முதல்வர் ஜெயலலிதாவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா. பாண்டியன் வழங்கினார். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு ஆதரவாக 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று அந்த கையெழுத்தோடு கோரிக்கை மனுக்களை கொடுப்பதற்காகத்தான் இங்கே வந்தோம். கோரிக்கை மனு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுமையிலும் உள்ள கிராமப்புறத்து மக்களுக்கும் நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் வழங்கப்படுவதைப் போலவே மனைப்பட்டா வழங்குவதிலும் நகர்ப்புற ஏழைகளுக்கும் கிராமப்புற ஏழைகளுக்கும் வீடு கட்டுவதற்கான உதவிகளை பெறுவதற்குரிய வகையில் மனைப்பட்டாக்கள் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னதாக எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினர் நல்லகண்ணு துவக்கி வைத்தார். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,320 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,790 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 56 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 52,785 ரூபாயாக இருந்தது. இலங்கை பிரச்சினையை முன்வைத்து சென்னையில் நடிகர் நடிகைகள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை கோரியும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க கோரியும், தனி ஈழம் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்த கோரியும் தமிழகம் முழுவதும் மாணவர்களின் தொடர் போராட்டங்களை அடுத்து பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரதம் போன்ற அகிம்சை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை பிரச்சினையை முன்வைத்து தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையில் உள்ள நடிகர் சங்கத்தில் சினிமா, தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இந்த உண்ணாவிரதத்தில் முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதையும் கொல்லப்படுவதையும் தடுக்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.